அனைவருக்கும் வணக்கம். மகாதேவிஞ்சத்மி விஷ்ணு மஞ்சதிமிகி தன்னோ லட்சுமி பிரஜிதேது. லட்சுமி தேவியுடைய அனுகிரகத்தால் பாலத்தன்மதி திருவருளால் முருகப்பெருமான் ஆசி கொண்டு துளாராசிக்கு இந்த வாரம் 14/6/2026 முதல் 20/6/2026 வரைக்குண்டான துளாராசிக்குண்டான பலன். துளாராசிக்கு 6ஆம் இடத்தில் சனி பகவான், 5ஆம் இடத்தில் ராகு, 9ஆம் இடத்தில் சூரியன் புதன், 10ஆம் இடத்தில் சுக்கிரன் உங்க ராசிநாதன் குருவோட இணைந்து உச்ச குரு உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல ஒரு பார்வை குரு செலுத்துக்கிறார். ஒரு நல்ல ஒரு தருணம். 6ஆம் இடத்துல சனி பல விதத்தில் பல வகையில உங்களுக்கு வெற்றி கொடுத்து கொண்டே இருக்கிறார். அலைச்சல் அதிகமாகவே இருந்து கொண்டே இருக்கும். இருப்பினும் அதை பற்றி நீங்க பொருட்படுத்தாமல் அது என்ன செய்கிறீங்களோ அந்த வேலை செய்கிறோம், அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து வருவீங்க. அதனால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை கண்டு கொள்ள மாட்டீங்க. இந்த தருணத்தில் அது பாட்டில் இருக்கட்டும், நம்முடைய வேலை என்னவோ அதை பார்த்துட்டு செஞ்சுக்கிட்டே இருக்கலாம்னு சொல்லுவோம். அதனால் தொழிலில் வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு புதிய வேலை அமையக்கூடிய தன்மை. நான் இந்த காலம் இந்த ஊதியத்தில் இருக்கிறேன், 1000 ரூபாய் வேலை செய்யறோம், இன்னும் ஒரு 1000 ரூபாய் எனக்கு கிடைச்சா போதுன்னா ஒரு 200 எக்ஸ்ட்ரா கிடைச்சா போதுமே அப்படிங்கிறது எண்ணம் உங்களுக்கு உருவாகும் போது அந்த இடம் மாற்றம் கிடைக்கக்கூடிய தன்மை, தொழில் மாற்றம், நல்ல வருவாய் ஈட்டக்கூடிய தன்மை, புதிய தொழில் செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு தருணம். குரு பகவான் சுக்கிரன் 10ஆம் இடத்தில் இருப்பதால் புதிய முயற்சிகள் ஏற்படக்கூடிய தன்மை. அதில் புதிய சம்பந்தப்பட்ட தன்மையில இருக்கும்போது மேலதிகாரிகிட்ட பாராட்டுகள் வாங்கணும். அதே மாதிரி தான் சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு பண விஷயத்துல கவனமா இருக்கணும். கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு அதே போல் 2 பேர் சேர்ந்து கூட்டு தொழில் செய்கிறோன்னா எச்சரிக்கையாக இருந்து வரணும். ராகு 5ஆம் இடத்தில், கேது 11ஆம் இடத்தில் இருந்தாலும் அது மறைக்கப்படும். இருப்பினும் அந்த செவ்வாய் உங்களுக்கு அருள் ஆற்றல் அதிகரிச்சுக்கிட்டே இருப்பார். செவ்வாய் உங்களை ஊக்கத்தை கொடுத்து கொண்டே இருப்பார். அடுத்துங்கிறது மனம் பேசிக்கொண்டே இருக்கும். பண பிரச்சனை குறைவாகவே இருக்கும். புதிய முயற்சிகள், புதிய முதலீடு, எதிர்பாராத லாபத்தை அனைத்தும் கொடுக்கும். நீங்க ஏதேனும் ஒரு முதலீடு செஞ்சிருக்கீங்க ஒரு ஷேர் மார்க்கெட்லன்னா ஒரு நல்ல ஒரு தருணம், வருவாய் உங்களுக்கு ஈட்டக்கூடிய தன்மை. இருப்பினும் புதுசா ஒரு முதலீடு செய்யணும் அப்படின்னு நீங்க நினைத்தால் 1க்கு 10 முறை நீங்க ஆராய்ந்து அதன் பின்புதான் முதலீடு செய்யணும். ஏற்கனவே முதலீடு நீங்க செய்தோம்னா அதுக்கு உங்களுக்கு நல்ல லாபம் கொடுக்கும். நீங்க மீண்டும் அதிலே நீங்க அந்த முதலீடு செய்யறேன்னா அது யோசித்து தான் செய்யணும். அதனால புதிய முயற்சியில் ஈடுபடாமல் இருப்பது சிறந்தது முதலீட்டுல. அதனால அந்த வருவாய் அப்படின்னு பொதுவாகவே சொல்லுவோம். வருவாய்னா என்ன? நம்ம ஏதேனும் ஒரு வகையில சம்பாதிக்கிறோம், அந்த சம்பளம் வைத்து நம்ம குடும்பத்தை நிர்வாகத்திறனாக நம்ம வழி நடத்தி செல்லுகிறோம். அத்தனை நம்ம இந்த வருவாய் தான் நம்மளுக்கு. அப்ப அந்த குடும்ப விஷயத்தில் நம்ம சற்று கவனமாக இருக்கணும். கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய தேவையற்ற விவாதங்கள் தவிர்ப்பது இந்த காலத்தில் சிறந்தது. 7ஆம் அதிபதி செவ்வாய் 7லே அமர்ந்து 9ஆம் இடத்துல புதன் சூரியன் கொஞ்சம் கோபம் அதிகரிக்கும். கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் இருபாலருக்கும் இது ஒத்து வரும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வீண் விவாதங்கள் தவிர்ப்பதே சிறந்தது. கொடுத்த வாக்கு காப்பாற்றணுங்கிறது 2 பேருக்குமே வரும். அதன் மூலம் உங்களுக்கு வாழ்க்கையில சில கருத்து வேறுபாடு, அனுகூலமற்ற தன்மை. அவங்க ஒரு பொருள் கேட்டால் என்னால் வாங்கி கொடுக்க முடியல, இவர் ஒரு ஆசைப்பட்டால் வாங்கி கொடுக்க முடியல, இந்த பிள்ளைங்களுக்கு கேட்டாங்க என்னால் செய்ய முடியல, பிள்ளைங்களுக்கே நம்மளுக்கு ஒரு ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க. 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பிள்ளைங்களுக்கு கூட நம்மளுக்கு ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களெல்லாம் உங்களுக்கு வரும். அதனால் குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயம், பிள்ளைங்களுக்கு எதிர்காலத்துக்கு தேவையில்லாத செலவுகள்லாம் தவிர்த்து அவங்களுக்கு எதிர்காலம் திருமணத்துக்கு உண்டான தயாராக இருக்கக்கூடிய ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் செய்து வைப்பது சிறந்தது. ஆகவே சூரிய பகவான் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதால் திருமண பாக்கியம் கூடும். இருப்பினும் உங்களுக்கு அந்த திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சற்று கவனமாக இருந்து வருவதே சிறந்தது. நல்ல தருணம், நல்ல ஜாதகம் அப்படின்னு பார்த்தாலே உங்க ஜாதக ரீதி பொருத்தம் நல்லா இருக்க பார்த்துக்கணும். குழந்தை பாக்கியம் கொடுக்கும். 5இல் ராகு நல்ல ஒரு தருணம்.
வாரிசுகள் கொடுக்கக்கூடிய தன்மை அனைத்தும் கொடுக்கும். ஆகவே இந்த ராகுனால உங்களுக்கு அதே போல் சூரியன் பகவான் 9ஆம் இடத்துல இருக்கிற பாக்கியஸ்தானத்துல உங்க முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைத்தாலே உங்களுக்கு அனைத்து விதத்துல வெற்றி பெறக்கூடிய தன்மை. உடல் ரீதி நம்ம பார்க்கும்போது அலைச்சலை கொஞ்சம் குறைச்சிக்கணும். ரொம்ப அலைஞ்சு திரிஞ்சு வேலை செய்கிறோம், அங்கே அனுப்புனாங்க இங்கே அனுப்புனாங்கன்னு சொல்லி வேலை விஷயமாக ரொம்ப வண்டியில் சுத்தாமல் அந்த அலைச்சலை எப்படி குறைச்சிக்கணும்? அப்போ டூ வீலரில் சுத்தாமல் பஸ்ஸில் சுற்றணும். நம்ம பாடி ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது. கூட 2 பஸ்ஸு ஏறி இறங்கினாலும் பரவாயில்ல, 4 ஸ்டாப் ஏறி போனாலும் பரவாயில்ல, அலைச்சலை குறைச்சிக்கணும். அதே போல் உடல் ரீதி அலைச்சல் குறைச்சிக்கிறது மட்டுமல்லாது உணவு விஷயத்திலும் கவனம் செலுத்தணும். சரியான நேரத்தில் சரியான தருணத்தில் உணவு உட்கொள்ள வேண்டும். அதே அளவு ஓய்வும் நம்மளுக்கு தேவைப்படுவதனால அந்த உடம்பு சோர்வு அடையக்கூடிய தன்மை கொடுக்கும். அந்த உடல் சோர்வு வந்தாலே மனசோர்வு சேர்த்தே கொடுத்துரும். அப்போ ஊக்கத்தை கொடுக்காது, மனதில் ஒரு ஊக்கத்தை கொடுக்காது. அதனால் ஓய்வு தேவை. ஆனால் அந்த ஓய்வு வேணுங்கும் போது சற்று உழைப்பை செய்தே ஆகணும். ஆனால் அலைச்சல் அப்படிங்கிறத வரும்போது அப்போ ஒரு வண்டி வாங்குறோம், வண்டி ஓட்டுறோம்னா வெயிலில் சுற்றணும், அதுலேருந்து தவிக்கணும். அப்போ பஸ்ஸில் போயிட்டு வர்றது, ஒரு ஆட்டோவில் போயிட்டு வர்றது உங்களுக்கு சிறந்ததாக அமையும். தினசரி ஓம்ங்கிற மந்திரம் சொல்லிட்டே வாங்க. சனி பகவான் 6ஆம் இடத்துல, ராகு பகவான் 5ஆம் இடத்துல இருப்பதால், செவ்வாய் பார்வை இருப்பதால் ஓம்ங்கிற பிராண மந்திரம் மனதார ஓதிட்டுட்டே வாங்க. ஒன்றும் தேவையில்லை, நமச்சிவன் தேவையில்லை, முருகா தேவையில்லை, ஓம்ங்கிற மந்திரம் மட்டும் சொல்லிட்டே வாங்க. வெள்ளிக்கிழமை தவறாம மகாலட்சுமி வழிபாடு செய்து வருவது சிறந்ததாக இருக்கும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தவறாம மகாலட்சுமி வழிபாடு செய்து வரும்போது வீட்டிலேயே கூட செஞ்சுக்கலாம். அது மாதிரி செஞ்சுட்டு மனசார ஒரு தாமரைப்பூ 2 தாமரைப்பூ மகாலட்சுமி சாத்தி வேண்டி வர உங்களுக்கு அனைத்து விதத்திலும் வெற்றி பெற்று வாழக்கூடிய தன்மை கொடுக்கும்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.